வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது தாங்க ஆக்சுவல் நம்மளோட நியூ இயர், சரிங்களா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பேர் இந்த வருஷம் பேர் பரபவ வருஷம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம், சரிங்களா? நம்ம இதுக்கு நிறைய பஞ்சாங்க முறைகள் இருக்குது. நம்ம பார்க்குற பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம். இது பிரகாரம் ராஜா குரு வருவார், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். ஸோ இதை வச்சு தான் இந்த தமிழ் வருடப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதில் நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் நல்ல மழை இருக்குது, நிறைய வீணாக கடல்லையும் கலக்கவும் போகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டை நாடுகளோட சில பிரச்சனைகளும் வரப்போகுது. இதெல்லாம் உலக நிகழ்வு. சரி, நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், இதில் நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும், எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் இதுக்கு பண்ணணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, சரிங்களா? ஸோ எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். சார் கைக்கு வருது, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை சார். ஒன்றும் இல்லை, சிம்பிள். சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, அதனால் அந்த நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்றபடி நம்மளுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? இதுக்கு நான் வீடியோ கடைசியில் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் வின் பண்ணுவீங்க. பர்சனல், ப்ரொஃபஷ்னல், படிப்பு எதுவாக இருந்தாலும் வின் பண்ணுவீங்க. படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், நல்லா மார்க் வாங்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம்ஸ்லாம் இது ரிலீஸ் ஆகும்போது எக்ஸாம் டைமாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க. நீங்கள் கேட்குற காலேஜ் +2 முடிச்சு நீங்கள் கேட்குற காலேஜ் உங்களுக்கு கைக்கு வருவாங்க, சரிங்களா? உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி. அதுக்குன்னு எல்லோரும் ஐஐடி, ஐஐஎம், ஹார்வர்டுன்ட்டிங்கன்னா கஷ்டம். நீங்கள் எடுக்கிற மார்க்குக்கு நீங்கள் கேட்குற காலேஜ் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். இது ஒன்று. அடுத்து இது பெண் ராசி, நிலம் ராசி. வீடு வாங்க ஆசைப்படுவீங்க, தங்க நகை வாங்க ஆசைப்படுவீங்க, கார் வாங்க ஆசைப்படுவீங்க, எல்லாம் நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால் இதுவும் ஒன்று. உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் யாரை கேட்கணுன்னா, உங்களுக்கு லிட்டரலாக ஹோல் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணணும். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஹெல்ப்பும் கேட்டு வாங்குங்க, ஜெயிக்கலாம். வாங்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும், குதூகலமாக இருக்கலாம். வெளியூர் போகிறது, டூரு, கார் வாங்கினீங்கன்னா எடுத்து ஒரு லாங் ட்ரைவ், ஹில் ஸ்டேஷன் கிளம்பிடுங்க. ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும். நம்ம லைஃப்பில் எப்போவுமே அப்பா அம்மாவோட நிறைய இடம் போயிருப்போம். 1-2 தான் நம்ம மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கோம்ல, பசுமரத்து ஆணி மாதிரி. அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இப்போ கன்னிராசிக்கு. குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் உட்காந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்னா. அப்படியே உக்காந்துட்டீங்கன்னா நடக்காது. கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்கள், அது நடக்கும். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, கன்னிராசி லவ்வர் ராசிங்க அது, சரிங்களா? அவங்களுக்கு சோறு இருக்கோ இல்லையோ, யாராவது கூட ஒரு அன்பாக பேசினாங்கன்னா உருகிடுவாங்க. அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஒன்ஸ் பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு நீங்கள் அன்பு கொடுத்துட்டிங்கன்னா இறங்கி என்ன வேணாலும் செய்வாங்க, சரிங்களா? அவங்களுக்கு அப்படியேப்பட்ட லவ் ராசிக்கு லவ் நல்லபடியாக செட் ஆகும். நான் சொன்னேன் இது பெண் ராசின்னு சொன்னேன், நிலம் ராசின்னு சொன்னேன். இவங்களுக்கு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் குழந்தைங்க, என் வீடு, அது இந்த ஃபேமிலி க்ரியேஷன்றது பிடிக்கும். ஏன்னா இது ஒரு நேச்சுரலி அதாவது காலபுருஷ தத்துவ பிரகாரம் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட கர்ப்பப்பைன்னு சொல்லலாம், வயிறு கர்ப்பப்பைன்னு சொல்லலாம். இது நேச்சுரல் ஓகேங்களா? அதாவது கர்ப்பப்பை. ஸோ இவங்களுக்கு குழந்தை பேருக்கு இப்போ டைம் ரொம்ப நல்லாயிருக்கு, சரிங்களா? குழந்தை பேருக்கும் டைம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களும் வேலைகளில் ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. ஹையர் சம்பளமாகவோ ப்ரொமோஷனாகவோ ஏதோ ஒரு நல்ல டெசிக்னேஷன். சில பேருக்கு சம்பளம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த மேனேஜர் டெசிக்னேஷன் வேணும்னுவாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும், ஓகே? வேலையில் அது ஒன்று சிறப்பாக இருக்குது. பிஸ்னஸும் நல்லா முன்னேறும். பிஸ்னஸ் நல்லா முன்னேறும், நல்லா அதில் ப்ராஃபிட்டும் பார்ப்பீங்க, சரிங்களா? இதுவும் ஒன்று. எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கவனமாக இருக்கணுங்க,
சரிங்களா. அதில் தான் சனி கரெக்டாக உங்களுடைய 7ஆம் பார்வை மீனம், அதில் வந்து சனி பகவான் இருக்கார். அதில் தான் ஒரு நெருடல் ஓடிக்கிட்டே இருக்கும். குடும்பமே ஹாப்பியாக இருக்கும். பசங்களோட ஹாப்பியாக இருப்பாங்க, மாமனார் மாமியோட ஹாப்பியாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்னரில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு நெருடல் ஓடிட்டே இருக்கும். ஒன்று நம்ம சனீஸ்வர பகவான் பண்ணுற வேலை இது. சரிங்களா. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் நல்ல ராசி தானே. நீங்கள் வந்து தயிர் சாதம் உங்கள் கையால் கொடுத்தா கூட அமிர்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சமைச்சு போடுங்க நல்லா. இதெல்லாம் வந்து பஞ்சபூதத்தை ட்ரிகர் பண்ணுறது. ஒரு ராசி லக்னத்துக்கு ஒரு பஞ்சபூதம் இருக்குது. அதை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வின் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுக்கு வந்து பாதி பிரச்சனை சரியாயிடும். நம்ம இப்போ தான் கோயில்னு ஓடிட்டுருக்கோம். நம்ம தாத்தா பாட்டிங்கன்னா என்ன இந்த மாதிரி தினமும் கோயிலுக்கு ஓட்டிருந்தாங்க. வீடு தான் கோவில். அந்த நம்மளுக்கு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா வீடு தான் கோவில். ஸோ உங்களுடைய பஞ்சபூத்தை ட்ரிகர் பண்ணுங்கள், நல்லா சமைச்சு போடுங்க. அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் வேறு ராசி, என் ஒய்ஃப் கன்னி, அவள் சமைக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சமைச்சு போடுங்க, முடிஞ்சு போச்சு. இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நேற்று என் கிளாஸில் நைட்டு 10:30 மணிக்கு இதை சொல்கிறேன். ஒருத்தர் வந்து கன்னி, ஒய்ஃப் மீனம், 2 பேருக்கும் சரியான சண்டை. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் இல்லை சார், இப்போ போங்க, நைட்டு என்ன இருக்குது சமையல் கட்டில், மேகி தான் சார் இருக்குன்னு செஞ்சு கொடுத்து எனக்கு கால் பண்ணுண்ணா. நைட்டு 12:35 மெசேஜ் அனுப்பிச்சார். சார் ப்ராப்ளம் சால்வ்டு, நாளைக்கு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னாரு. ப்ராக்டிக்கலாக நடக்கும். ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக நடக்கும் இது. சரிங்களா. தெய்வ வழிபாடு இது சார், இதெல்லாம் சூப்பராக இருக்குது சார், எனக்கு ஆனால் ஒரு கோயில் சொல்லுங்கள் சார்னா, முதல்ல குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துடுங்க. கன்னிமார் தெய்வங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த ராசி கன்னிமார் தெய்வங்கள் நல்லா ஒர்க் ஆகும். பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுலாம் போய் பார்க்குறதா இருந்தால் புதன்கிழமை புதன் ஹோரையில் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். கோவில்களும் புதன் ஹோரையில் போயிட்டு வாங்க ஒன்று, அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க. ஏன்னா சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க. ஒன்றும் குளிகை நேரத்தில் காலைல 6:30 மணிக்கெலாம் போய்ட்டு வழிபட்டிங்கன்னா நீங்கள் வேண்டத சனி பகவானும் அவருடைய குழந்தை குளிகையும் உங்களுக்கு தருவாங்க, குளிகையை மாற்றி தருவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அழகாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர், அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம், பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டு கிட்டே கவர் பண்ணிட்டோம், முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா. ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா. இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா. நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது, ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க, அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வமான இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா. இது கூடவே நம்ம வந்து
எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு. ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலிமா நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.